கோம்பை 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 பக்தனா கோம்பை. என் மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வையா கருப்பசாமின்னு கேட்டு வந்த மகனுக்கு கால் வந்துட்டு வாப்பா. எனக்கு சரக்கு வாங்கி தரல, உன் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்குது. கால் வந்துட்டு வா. என்ன உண்மையா இல்லையா? ஆரோஸ்கோப்பா 6 1 2 3 4 5 இந்தாப்பா உன் பையனுக்கு நல்ல ஜாதகம் ஒன்று வந்திருக்கு. 8 பொருத்தம் இருக்கும். அசத்திடுவோம், முடிச்சு விட்டுருவேன். இந்தா தைரியமாக இருக்கு, போயிட்டோம். அடுத்து நான் வச்சுருக்கிற வண்டி வாகனம் இல்லை உடனே கடன் படாமல் காக்கணும்னு கேட்டு வந்தவன். அடுத்து இன்னொரு உத்தரவு கோம்பையில் இருக்க. கோம்பையா பாம்பையா? கோம்பை. பாலக்கோம்பையாப்பா? கோம்பை தான். என்னடா நீ வந்தோடனே சுருளிக்கு போகுது என் குதிரை. சுருளி தேவாரம் பக்கம் சுருளின்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா? தெரியாதா? உனக்கு தெரியுமாப்பா? தேவாரம் பக்கம் சுருளின்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமா? சுருளி சிவன் கோயில் தீர்த்தம், சுருளி மலை தீர்த்தம்னு சொல்லுவாங்க. காலன்ட்டு வா. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம். சுருளிமலைக்கு போய் ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு தீர்த்தம் கொண்டு வா. உன்னுடைய பாவங்கள் விலக, உனக்கு புண்ணியங்கள் கிடைக்க, நிறைய வருமானமும் கிடைக்கும், பாவங்களும் தீரும். இதான் சந்தோஷமாக இருக்கா மகனே, போய்ட்டு வாங்க. கடன் தீர்றதுக்கு வழி வகுத்துருக்கேன். கோம்பை பைத்தில் 1, பைத்தில் 2. ரெக்கார்டு கொஞ்சம் கிராச் ஆகிடுது. சரி. பெரம்பலூர் பெரம்பலூர் பெரம்பலூரா? 1 2 3 4. உங்கள் வீட்டு பக்கம் சர்ச் இருக்கா? பக்கத்து எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்? 3 கிலோமீட்டருக்குள்ள. இங்கேருந்து போகும்போது அதை தாண்டி தான் உங்கள் ஊருக்குள்ளே வரணுமா? அப்போ நீ தான் உத்தரவு வா. ஏன்னா முதல்ல வந்தோடனே தெரிஞ்சிடும். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? சரி. கண்ணை முடிக்கா. உன்னைய நான் உள்ளுக்கு வரட்டும் போய் பார்க்கேன். கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வா. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் உன் மனத்துக்கு போராட்டத்தை சொந்தக்காரங்க உருவாக்குனாங்களாம்ல, செஞ்சாங்களா? அதில் உனக்கு இரத்த பந்தத்துக்குரியவர்கள் உனக்கு எதிரியாக மாறினாங்க. நடந்துச்சா? இன்றைக்கும் அதனுடைய சூதான விளையாட்டுகள், சூட்சவமான மாந்திரிகங்கள் இவைகள்லாம் உன் குடும்பத்தில் இருந்து. உன் தொலைவி எங்கே இருக்கா? மனைவி. அவளுடைய ஆரோக்கியத்தில் கால், முதுகு, மார்பு சம்பந்தமான வலி உபாதை அவளுக்கு அடிக்கடி வரும். ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன். இப்போ 2.5 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழில்னால் விருத்தி இல்லாத நிலையும் தீராத கடனும் இருந்து இடமாற்றம் தேவைன்னு ஜாதகப்படி இருக்கலாமான்னு ஒரு முயற்சியை பண்ணி மனவேதனை அடைஞ்சி என்னை பார்க்க வந்திருக்க. ஆனாலும் நீ சொன்னதெல்லாம் சரிதான். எனக்கு பக்கத்தில் ஒரு கிடாய் நிற்கி, ஆட்டுக்கிடாய். ஏன் நிற்கிப்பா? கொடுக்கணுமா நீ? ஆட்டுக்கிடாய் எங்கேயாவது வெட்ட வேண்டி இருக்கா? இதுக்கு முன்னால் வெட்டியிருக்கியா? குடும்பத்தில் ஒரு கிடாய் வேண்டுதலை பண்ணிக்கா. என் கோயிலுக்கு இல்லை மகனே, உங்கள் ஏரியாவில் உள்ள சாமிக்கு. கால் வந்துட்டு வா. அப்போ தான் அந்த துண்டில் கிடைக்கும். கர்மசாமிக்கு இந்தா எழுதி கொடுத்த அக்ரிமெண்டல் டைம்லாம் மாறி போச்சு. பணத்தை ஒழுங்காக தரட்ட உன்னை போலீஸில் கொண்டு நான் எழுதி வச்சு பேச வேண்டிய நிலமை வரும். அதனால் எனக்கு ஒழுங்காக பணத்தை கொடுத்துருன்னு
ஒருத்தன் மிரட்டுவான், நீ பயப்படாத, பணம் உனக்கு கிடைக்கும், கடத்தை தீர்க்கிறேன், இப்படி வெற்றி உண்டு. இன்னும் கொஞ்சம் அடுத்து வரும்போது இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி நீ இருக்கணும், எனக்கு உதவியாக இருக்கும். கருவசாமிக்கு அதே பெரம்பலூர் எல்லை, கணவன் மனைவி. பூ நல்லா இருக்கா காற்றுல? கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி. இன்னும் ஒரு தரம், என் கண்ணம்மா அண்ணனடை போட்டாளடி. என்ன படம்? சிவகங்கை சீமை. இதெல்லாம் அந்த காலத்து பாட்டு. இப்போலாம் பொருந்துமா? பொருந்தாது. ஆனால் இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு அந்த காலத்தில் உள்ள பாட்டு அர்த்தத்தை கொடுக்கும். அந்த அர்த்தத்தை நான் உன் மகன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, தூங்கும் பொழுது போனை தலைக்கில் வச்சு தூங்குதான், ஓயாமல் போனவே நோண்டு தான், ஹீன்னு இழிக்கான். இன்னும் இந்த போய் தனியை சிரிக்காமல் சொன்னால் காற்றுல மாட்டிக்கிட்டு இழிக்கான். சரணடா கால் வந்துட்டுவா. நானும் காற்றுல மாட்டிருக்கேன் பார்த்தியா. லவ் பண்ணி பழகுதான் பையன், நல்ல பையன். ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லையா. அது மனித இயற்கை. நம்ம பொருந்தினா பார்ப்போம், பொருந்தாட்டா பழகிட்டோம். கழுத ஒரு ட்ரைனிங் கிடச்சின்னு தூரத்துக்கு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தலையெல்லாம் வலிக்கி இன்னும் ஒருத்தரம் காலில் வந்துட்டு வா. என்னென்ன சிரிக்க? ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக தீராத கடனும் மன உபாதையும் இருக்குது. மறைமுகமாக உடலுக்குள்ள ஒரு நோய் இருந்து ஆட்டுறது மாதிரி உள் உபாதையும் தூக்கமில்லாத ஒரு குறையும் இருக்கா? இது எதுவும் பாதிப்பாக இருக்குமா, எதுவும் செய்வன கோளாறால் நடக்குமா அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் போய் கேட்டு தெளிஞ்சிருக்கிய. மாறுபாடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விடையும் கிடச்சிருக்கு. ஆனால் அப்படி நடக்கலைன்னு சொல்லி நான் சொல்லுதேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இயற்கையால் கிரக உபாதையால் வந்த வினைகள். உங்களுக்கு நல்ல டைம் வந்தாச்சு கருப்பசாமியுடைய திருவருளால். இந்த பங்குனி உத்தரத்தோடு உன் கஷ்டமெல்லாம் தீருது, கடனும் தீருது. இந்தா உன் தொழில் ஓங்காரமாக நடக்கும், வெற்றியாக்கி தரேன், கூட வரேன், நல்லா இருக்கா, என்னை கூப்பிட்டுக்கா. இந்தா பணமாக பெருகும், வாமா. இந்தா நல்லா என்னப்பா ஓட்டி தரேன், இந்த கனியாவில் கட்டிக்கா போ. அதே மாதிரி வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துகிறவன் பெரம்பலூர். மாறி முத்து மாறி, நல்ல பாட்டு தானப்பா தம்பி. உனக்கு பெரம்பலூரா, அதை தாண்டி ஒரு ஊரா? 1 2 3 இல்லையே. மெயின் ரோடை கிராஸ் பண்ணிலாம் உன் இடத்துக்கு குதிரை போகுது. யாத்தில் போய் சொல்லிட்டல இதை நீ எலி. இன்னொரு கால் வந்துட்டு வா. அந்த குதிரை அந்த ரோட்டிலேருந்து பெரம்பலூரை தாண்டி போகுத, டிங் டிங் பண்ணுது என்கிட்ட, டிங் டிங். சூட ஆரட்டுமா? யாரை சொல்றிய? வெண்ணியை சொல்றிய, தண்ணியை சொல்லலை. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கன்னி போல ஒரு அம்மனுடைய துணை உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கு. அப்பப்போ மனத்துக்குள்ள அதை நினைக்கும் பொழுதெல்லாம், நான் பற்றியா கிடாய், நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நைட்டில் தூங்கும் பொழுது கனவுலையும் காட்சியாக தரும். அதை நினச்சி ஊதி பூஜிட்டு போனால் எல்லா விஷயமும் சக்ஸஸாக நடக்கும். இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இப்போ நடக்கலையப்பா கருப்புசாமி. அதுக்கு என்ன காரணம்? இப்போ நான் கடன்பட்டு வண்டியை ஓட்டி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு வழி காட்டணுமே, அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. மனைவி மக்கள் வச்சிருக்கிற வண்டி, இதுபோக நட்பில் ஒரு நல்லவங்களுக்கும் நீ உதவி செய்ய வேண்டிய நிலைமையில் லாக் ஆகிருக்க. உண்மையா? அவங்கள உன் உயிருக்கு உயிராக நீ நினச்சி அவங்களுக்கும் உதவணும், அதில் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உன் மனசில் இருக்குது. இந்தா அவங்களையும் உதவி நட்பாக காப்பாற்றுறேன், உன் தொழிலையும் நல்லா ஓட்டித்தரேன், அசிங்கப்படாமல் வாழ வச்சுருந்தேன். விடுறா தம்பி, வா பக்கத்தில் வச்சு ஓட்டுறா. இந்தா நல்லா கருப்பசாமிக்கு வாப்பா தம்பி வா.
பாட்டுக்கு இப்போ என்ன வேணும்? என்னப்பா வேணும்? காலைல விழுந்துக்கா? ஆ அப்படியா? வேலைக்கு போகிற நிறுத்தினே நிறுத்தினான்னு கேட்டேன். ம். இடம் யாருக்குள்ளது? அதை அமைச்சு தரணும் உனக்கு. அவன்கிட்ட பிடுங்கி தரணும். நான் அவன் விலைக்கு கொடுக்கமுங்கிறானா? உன் மனத்தில் அப்படி ஒரு ஆசை இருக்குது. கட்டிக்காரன் இல்லையா? நல்ல பையன், அதில் ஒன்றும் பிரச்சனை. கால் வந்துட்டு வா. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. என்னையாமல தப்பு செய்ய கூப்பிடுற? உனக்கு இடம் வேணும். அந்த பாக்கியம் உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாமா? கண்ண மூடு. தெரியுதா உனக்கு? இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன். உன் பிள்ளைய நல்லா வாழ வச்சு தாரேன். வேலைக்கும் போயிடுவா. என்ன அவள் கல்யாணத்தை பற்றி நீ கேட்க வரும் பொழுது நான் ஏன் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிறது அன்னைக்கு உண்மையை சொல்லுவேன். போய்ட்டு வா மகனே, கடத்தை அடைச்சிட்டு வா. போ, நல்லா இரு, சந்தோஷமா இரு, கெட்டிக்கார பையன்ல. சரி, கரெக்டு, ஓகே. கருப்பசாமி வாப்பா. கரூர் எல்லை, கரூர் கரூர் கண் கவரும் சிலையே. வாங்க, கால் வந்துட்டாங்க. யார் உங்கள் பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கீங்களோ? வாங்க, கால் வந்துட்டாங்க. நீங்கள் உட்காருங்க. ஒரு வீடு இடிஞ்சு கிடக்க எங்கே இருக்குது? அம்மா எந்த ஊருமா உனக்கு? சொந்தமாக உங்களுக்கு? வீடுக்காரம்மா. உங்கள் முன்னோர்களுடைய வீடெல்லாம் எங்கே இருக்குது? இடிஞ்சு கிடக்கா? இடிஞ்சு கிடக்கலாம். நீ தான் உத்தரவுக்குரியவன். இரு, நீ கால் வந்துட்டு வா. வா, கால் வந்துட்டு வாப்பா. இருப்பா, அடுத்து உன்னை கூப்பிட்றேன். ஏன்ப்பா கவலைப்படுறேன்? நேரம் இது, நேரம் இது. என்னப்பா வேணும்? நல்ல புரிஞ்சுக்கணும். பொண்ணு பிரச்சனைக்கு உரியவள் தான். உங்களையெல்லாம் மீறி தான் அவள் வாழ்க்கை நடக்கும். அதுலேருந்து நீ மீளணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட பொருளாதார சக்தி வேணும். அப்படி சக்தி இருந்தால் அவள் தகுதிக்கு தகுந்தாற போல் உன்னைய கட்டி கொடுக்க முடியும். நிலைமை உனக்கு இல்லை. என் பாதை தான் கரெக்டு. ஒன்று ஏற்றுக்கா, அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? விட்டு கொடுத்துரு. என்ன செய்ய போகிற? கால் வந்துட்டு வா, போ. நேரம் இது, நேரம் இது. வலிக்கு நெஞ்சில் உன் செய்தியை கேட்டு உட்கார். கண்ண முடி உட்காருப்பா. கண்ண முடி உட்காரு. இந்தா உன் பிள்ளைய திசை திருப்பி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன். ஆடி அடங்கி தெளிவு பெற்று அனுபவித்து ஒரு தெளிவோடு வந்து உங்கள்கிட்ட வந்து சேருவான். கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன், புரியுதா? உன் கடனையும் தீர்த்து தரேன். இன்னும் 3 முறை என்னை வந்து பாரு. மெல்ல மெல்ல உன்னை கடை தேட்டிடுவேன். நல்லா இருக்கும். வாப்பா, லாரி சர்வீஸ். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீ யாரியா? உனக்கு எந்த ஊர்? கரூரா? ஆய், எந்த ஊர்? கரூரா? கரூர் பக்கமா? சிவன்மலையா? நேரூர். நெரூர் பக்கத்தில் சோம்பூர். சரி. 1 2 3 4 ரயில் ரோட்டை தாண்டி போகணுமோ? சார் தானே உன் ஊர் தான். உனக்கு உத்தரவு இருக்குது. இன்னொரு கால் வந்துட்டு வா. தாண்டி உங்கள் ஊருக்குள்ளே போனோன்னே சிவன் கோயில் இருக்கா? ஓகே, நீ தான் உத்தரவு புரியுவேன். நெல் போயிடாத.
என்னடா அஞ்சாதே நீ அஞ்சாதே அன்பின் வடிவே அஞ்சாதே. 3 வருஷத்துக்கு முன்னால் வண்டி வாகனங்கள்லாம் நிறைய வச்சு ஓட்டி எல்லாரும் திருஷ்டிப்படக்கூடிய அளவுக்கு வண்டியை ஓட்டியாச்சு. எந்த பாய்ப்பையை கண்ணு வச்சானோ போட்டி பொறாமையால் போய்கிட்டு இருக்கும்போதே என் வண்டிகள்லாம் விபத்துக்குள்ளதும் ஆகி தேவையில்லாத பணச்சிக்கலில் மாட்டி அவன் தூக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி பிழைப்புக்கு ஒரு வண்டியை வச்சுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா இதாவது நிலைக்குமா நிலைக்காதா ராசான்னு கேட்க வந்திருக்கேன். உண்மை தானே? கால் வந்துட்டு வா. என்னடா ராஜா அங்கே பார்ட் டைம் ஊழியர் அங்கே உட்காந்துருக்க இடத்த பற்றியா இப்படி இருக்கானு ஜம்முன்னு சாந்துட்டு உட்காந்துட்டான் பார்த்தீங்களா? வாப்பா தம்பி வா வா, சோமா இருக்கியா? வேற என்ன? வேற என்ன திரும்பா? 1 2 3 4 5 6ஆம் இடம் சரியில்லை, கடன் பட்டிருக்கான். தீராத கடன், தீராத நோய், சொல்லுக்கு அடங்காத பிள்ளை, என்ன இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு வீடு சம்மந்தமாக மனக்குழப்பம் இருக்கும். சொத்து சம்மந்தமாக வில்லங்கமும் வேதனையும் தோன்றும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. செய்வன கோளாறு நடந்திருக்குன்னு பொம்பளை மனத்துக்குள்ளே அடிக்கடி ஓடுது. என்ன ஓயாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் பாம்பு வருது, அது ஏன் வருதுன்னு நான் கேட்கணும்ல. நீ உட்கார், நீ காலில் வந்துட்டு வா. வரலாம். இந்த சோகமான நிலைகள் மாறக்கூடிய நிலைமை வந்துருச்சு. கடன்களை தீர்த்து தரேன், இன்னும் ஒரு வண்டியும் எடுத்து தரேன். 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு வண்டி எடுப்பேன். அதில் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி துணைன்னு எழுதிக்கா. பணம் கிடச்சாச்சு, இந்தா கடன் தீர்ந்தாச்சு, வெற்றி அடைஞ்சிக்காப்பா. நல்லா இருக்கும். ஆமாம், நோயற்ற வாழ்வோடு வாழ வைக்கிறேன். நல்லா வாடா தம்பி கரூர். கம்ப்யூட்டர் எதுவும் படிச்சியா? அதனால் தொழில் நடக்கா? சரி, இப்போதைக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா? இடையில ஷேர் மார்க்கெட்டில் மண்டையை ஓட்டினியா? நீ முட்டாள்னு சொன்னால் ஒத்துக்கிடுவியா? போய் சொல்லிட்டணும். எவ்வளோ பணம் விட்டுருக்கிய ராசா? 25,000. உன்னுடைய சூழ்நிலைக்கு 25,000 பெரிய பணம் தானே. நீ செஞ்சது தப்பா தப்பு இல்லையா? கால் வந்துட்டு வா போ. உன்னை விட பெரிய கம்ப்யூட்டர் நான் வச்சுருக்கோம்ல, உங்களை அப்புறம் தெரிஞ்சுக்கிடுவேன் நான். உட்கார். இப்போ என்னடா செய்யணும்? நான் சொந்தமாகி போனவளே சித்தாங்குடிர இப்போ. என்னப்பா வேணும்? எங்கே இருக்கா? அப்படியா? சொந்தமாயிட்டா, ஆனாலும் பிரிஞ்சு போயிட்டா. இப்போ மனங்குளிர கூப்பிடணும்னு நினைக்கிறேன். மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவள் உள்ளத்தை சீர்திருத்தி வாழ வச்சு தந்தா போதுமாடா. கால் வந்துட்டுவான். திருமுருகன் அருளாரே விடுவோம் பருத்தி எடுக்கையிலே. கொஞ்சம் கடன்கள் பட்டிருக்க, மன உபாதைகளை தீர்க்கணும். தொழிலை வளப்படுத்தி தரேன். இன்னொரு வியாபார ஸ்தாபனம் நடத்தி வச்சு தரேன். உனக்கு பின்னால் ஆஞ்சநேயர் உயரமாக விஸ்வரூபம் வச்சு நிற்கிறாரு. என்ன காரணம்? அவரை கும்பிடுவியா? கால் வந்துட்டுவா. டங் டங் டங். சரி, ஒரு வாரம் கேட்டுக்கோ. என்ன வேணும் உனக்கு நடத்தி தரேன். இந்தா வா, பக்கத்தில் வா. திரும்ப வருது பெருசு இல்லை. நீ இன்னைக்கு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கூப்பிடுற என் பொண்டாட்டி வேணும்னு. ஆனால் அவள் வந்த பிறகு அவளை நீ சுண்டி சுண்டி பேசுத, அவள் மேலே ஓயாமல் குற்றம் சாட்டுத. அவளுடைய கேரக்டரை சின்சியராக நீ கவனித்து இதை செய்யாத அப்படின்னு நீ சொல்கிற. நான் அப்படி தான் இருப்பேன். இருந்தாயிரு போனா போங்கிற நெஞ்சத்தில் அவள் இருக்கா. நீ வார்த்தையை அடக்குனா வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கை வேணுமா? வார்த்தை வேணுமா? வாழ்க்கை தான் வேணும். எதையும் பொறுத்துக்கொள் மகனே. இந்த பூமியில் உனக்கு எழுதின விதி அதுதான். நல்ல வாழ வைக்கணும், சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்டை விட்டுக்கா. இந்தா நல்லா உடனே வர சொல்லி ஊருக்கு போக சொல்லுவேன்.